ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமாள் கோவில் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பத்மாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள இக்கோவிலின் சுவர் இடிந்து கோபுரம் உள்ளிட்ட பகுதிகள் சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை செயல்பாட்டில் இருந்த இந்த கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை மூலம் புதுப்பித்து மீண்டும் வழிபாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும், கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை கண்டறிந்து ஆக்கிரமிப்புகளில் இருந்து மீட்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே கோவிலை இந்து முன்னணி தலைவர் அர்ஜுன் சம்பத் நேரில் பார்வையிட்டு செய்தியாளரிடம் பேட்டியளித்தார். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான இந்த திருக்கோவில் சிதிலமடைந்து கிடக்கிறது. கோபுரங்கள் சிதிலமடைந்திருக்கிறது. உள்ள கருவறை அப்படியே மண்மேடாக போயிருக்கிறது. ஆனால் காம்பவுண்ட் வாலெல்லாம் இருக்குது. நம்முடைய யோக நரசிம்மசாமி கோவிலுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய இந்த கோவில் இப்படி பாலடைந்து கிடப்பது அது இந்த ஊருக்கு நல்லதல்ல. இந்த இடத்துல கோயில் கருவறை மேலேயே அவங்க புறவழிச்சாலை அமைக்க திட்டமிட்டு கல்லெல்லாம் நட்டிருக்காங்க. அதனால அறநிலையத்துறை தற்பொழுது அந்த புறவழிச்சாலை திட்டத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி வேண்டுகோள் வைத்திருக்கிறது. அறநிலையத்துறைக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். வந்து புதர்மண்டி கிடந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கோவிலை கட்டி அமைக்க வேண்டும். நம்முடைய சோளிங்க நரசிம்மசாமி கோவிலுடைய நிதியிலே இருந்து இந்த கோவிலை புனருத்தாரணம் கும்பாபிஷேகம் செய்யணும், பக்தர்கள் வழிபாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறது தான் நம்முடைய. சோளிங்க நரசிம்மசுவாமி கோவில் மலை அடிவாரத்திலே 1000 ஆண்டுகள் பழமையான இது ஒரு பழமையான ஊர் பத்மபுரம். தற்பொழுது கால மாற்றத்தால் 1000 ஆண்டுகள் பழமையான இந்த பத்மபுரம் ஊர் அப்படியே இருக்கிறது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான இந்த திருக்கோவில் சிதிலமடைந்து கிடக்கிறது. கோபுரங்கள் சிதிலமடைந்திருக்கிறது. உள்ள கருவறை அப்படியே மண்மேடாக போயிருக்கிறது. ஆனால் காம்பவுண்ட் வாலெல்லாம் இருக்குது. இந்த கோயில் கடந்த 50 வருடங்களுக்கு முன்னால் கூட வழிபாடு நடந்திருக்கிறது. மேலே தீபம் போட்டு இங்கேயும் தீபம் எல்லாம் போடுவாங்க. பெரிய திருவிழாக்கள் எல்லாம் இங்கே நடைபெற்று இருக்கிறது. இந்த வழியாகவே படிக்கட்டு மேலே போறதுக்கு இருக்கு. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நம்முடைய யோக நரசிம்மசாமி கோவிலுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய இந்த கோவில் இப்படி பாலடைந்து கிடப்பது அது இந்த ஊருக்கு நல்லதல்ல. கடந்த முறை நான் இங்கே வந்து இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி இப்போ வந்து அறநிலையத்துறை இதிலே தலையிட்டு இருக்கிறது. அறநிலையத்துறை இது எங்களுடைய நிர்வாகத்திலே இருக்கிறது. இந்த இடத்துல கோயில் கருவறை மேலேயே அவங்க புறவழிச்சாலை அமைக்க திட்டமிட்டு கல்லெல்லாம் நட்டிருக்காங்க. அதனால அறநிலையத்துறை தற்பொழுது அந்த புறவழிச்சாலை திட்டத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி வேண்டுகோள் வைத்திருக்கிறது. ஆக மொத்தம் இப்போ இந்த கோயில் வந்து மறுபடியும் புனருத்தாரணம் செய்யறோன்னு சொன்ன உடனே அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்தினுடைய உரிமையாளர் 1 ஏக்கரா நிலத்தை இப்போ இந்த கோயிலுக்கு இந்த புனருத்தாரண பணிகளுக்கு தானமா கோயிலுக்கு கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். அறநிலையத்துறைக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். வந்து புதர்மண்டி கிடந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கோவிலை கட்டி அமைக்க வேண்டும். நம்முடைய சோளிங்க நரசிம்மசாமி கோவிலுடைய நிதியிலே இருந்து இந்த கோவிலை புனருத்தாரணம் கும்பாபிஷேகம் செய்யணும், பக்தர்கள் வழிபாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. அதற்காக இன்றைக்கு ஒரு அடையாள உண்ணாவிரதம் இருப்பதற்கு தீர்மானித்திருந்தோம். அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு போக்குவரத்து நெரிசல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதையெல்லாம் காரணம் காட்டி காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. ஆகவே அனுமதி மறுத்திருந்தாலும் நாங்கள் இப்போ தடை மீறி மறியல் அது மாதிரி எல்லாம் பண்ண விரும்பலை. எல்லா பக்தர்களும் ஒன்று கூடி கோவிலிலே விளக்கேற்றி பிரார்த்தனை செய்திருக்கிறோம். இப்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஒத்தி வைக்கிறோம். தொடர்ந்து அறநிலையத்துறை, தமிழக அரசாங்கம் ஆகியவை உரிய நடவடிக்கை எடுத்து இந்த கோவிலை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுவதோடு மட்டுமல்ல, இந்த கோயிலுக்கு இந்த பகுதியில் ரோடு வர்றதை நாங்கள் யாரும் எதிர்க்கல. கோயிலை இடிக்காமல் மாற்றி அமைச்சுக்கங்கன்னு சொல்கிறோம். அதே தான் அறநிலையத்துறையும் இப்போ வேண்டுகோள் வச்சுருக்காங்க. இந்த கோயிலை காப்பாற்றணும், கோபுரத்தை காப்பாற்றணும், இந்த கோயிலில் மீண்டும் வழிபாடு வரணும். அதற்காக தொடர்ந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் 1000 பேர் சேர்ந்து பால்குடம் எடுத்து வந்து இங்கே விரைவிலே ஒரு பாலாபிஷேக நிகழ்ச்சியும் விளக்கு வழிபாடு நிகழ்ச்சியும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உண்ணாவிரத போராட்டம் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு, மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு, திருக்கோயில் நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு இவற்றை கருதி எங்களுடைய கோரிக்கைகளை இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக வலியுறுத்தி அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்த்து மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் இங்கே வந்து பார்வையிடணும். 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் எல்லாம் கும்பாபிஷேகம் பண்றாங்க, வாங்க இங்கே வந்து இதெல்லாம் எடுத்து பண்ணுங்க. அறநிலையத்துறை அமைச்சருக்கு வேண்டுகோள். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இந்த வேண்டுகோளை முன்வைக்கும். ஐயா, இது வந்து 1000 ஆண்டுகள் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோவிலுக்கு உண்டான இடங்கள் சுற்றி வரத்துக்கு உண்டான அந்த இடம் இருக்கும். ரெண்டாவது இந்த கோயிலுக்கு உண்டான சொத்துக்கள் இருக்கும். இது எல்லாம் நீங்கள் எடுப்பீங்களா? நிச்சயமாக
இந்த கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்கள், இது சுற்றி வருவதற்கான இடம், இது எல்லாத்தையுமே வந்து அறநிலையத்துறை, தொல்லியல் துறை, மாவட்ட நிர்வாகம் இவங்கெல்லாம் இதெல்லாம் ஆவணங்களை எல்லாம் ஆய்வு பண்ணி இந்த கோவிலை மறுபடியும் நம்ம மீட்டெடுக்கணும். அதுதான் இப்போ நம்முடைய நோக்கம். அதுக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தான். ஒரு கோயில் பொது இடம், இந்த கோயில் வந்து அந்த ஊருக்கே நல்லது.